மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா, மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா, இந்த ஆனந்தம் போதும் பாபா, இந்த பாக்கியம் போதும் பாபா. ஓம் சாந்தி. 19/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு கற்பிப்பவர் யார் என்பதை அறிந்திருப்பதனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இதுவும் மன்மனாபவமாக இருப்பதாகும். நேற்று உங்கள் புத்தி கல்லு புத்தியாக இருந்தது. என்று உங்கள் புத்தி தெய்வீகம் ஆகுகின்றது என்னும் சந்தோஷம் உங்களுக்கு உள்ளது. கேள்வி: ஒருவருடைய பாக்கியம் திறப்பதற்கு அடிப்படையாக இருப்பது என்ன? பதில்: நம்பிக்கை. ஒருவருடைய பாக்கியம் திறப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கின்றது என்றால் அவர் தொடர்ந்தும் தடுமாறுகின்றார். நம்பிக்கையை கொண்டிருக்கின்ற புத்தியையுடையவர்கள் மிகவும் நன்றாக கற்று விரைவாக முன்னேறி செல்கின்றார்கள். உங்களுக்கு எதை பற்றியாவது சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் பின்தங்குகின்றீர்கள். புத்தியில் நம்பிக்கையை கொண்டுள்ளவர்களும் தந்தையிடம் தொடர்ந்தும் ஓடோடி வருபவர்களும் சதோபிரதான் ஆகுவார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இப்பொழுது உங்கள் பயணம் முடிவிற்கு வருகின்றது என்னும் இரட்டிப்பு சந்தோஷத்தை பேணுங்கள். நாங்கள் முதலில் எங்கள் அமைதி தாமத்திற்கும் பின்னர் எங்கள் ராஜ்யத்திற்கும் செல்வோம். 2. உங்கள் தலை மீதுள்ள பல பிறவிகளின் பாவச்சுமை அழிக்கப்பட வேண்டும். சரீர உணர்வுடையவர்கள் ஆகுவதன் மூலம் எந்த பாவச் செயலையும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சக்திசாலி ஆத்மாவாகி எல்லோரையும் சக்தியால் நிரப்புவதற்கு உங்கள் மேன்மையான எண்ணங்களை பயன்படுத்துவீர்களாக. சதா சக்திசாலியாக இருக்கும் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டு உங்களின் மேன்மையான எண்ணங்களை ஆத்மாக்கள் எல்லோரையும் சக்தியால் நிரப்பும் சேவைக்கு பயன்படுத்துங்கள். தற்காலத்தில் சூரிய சக்தியை சேமித்து பல பணிகளை செய்து வெற்றி பெறுவதற்காக அதை பயன்படுத்துகின்றார்கள். அதேபோல் ஏனையவர்களின் எண்ணங்கள் சக்தியால் நிரப்பப்படுவதற்காக அதிகளவு மேன்மையான எண்ணங்களின் சக்தியை சேமியுங்கள். அந்த எண்ணங்கள் ஓர் ஊசி மருந்து போல் செயல்படும். அதன் மூலம் அவர்களின் அக மனோபாவம் சக்தியால் நிரப்பப்படும். எனவே இப்போது உங்களின் மேன்மையான உணர்வுகளையும் மேன்மையான எண்ணங்களையும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்துங்கள். இந்த சேவையே தேவைப்படுகின்றது. ஸ்லோகம். மாஸ்டர் துன்பத்தை நீக்குபவராகி அவர்களின் துன்பத்தை ஆன்மீக சந்தோஷமாக மாற்றுங்கள். இது உங்களின் மேன்மையான பணியாகும். அவ்யக்த சமிக்ஞை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். சில வேளைகளில் சில குழந்தைகள் பெரிய விளையாட்டுகளை விளையாடுகின்றார்கள். அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு மிகுந்த விசையுடன் வீணான எண்ணங்கள் வருகின்றன. அதன் பின்னர் நான் என்ன செய்வது, அது நடந்துவிட்டது என அவர்கள் சொல்கின்றார்கள். அவர்களால் தங்களையே கட்டுப்படுத்த முடியவில்லை. தாம் விரும்பியதை அவர்கள் செய்கின்றார்கள். எவ்வாறாயினும் இந்த வீணான தன்மையை கட்டுப்படுத்தும் சக்தியை நீங்கள் பெற வேண்டும். எப்படி நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த எண்ணத்திற்காக பல மில்லியன்கள் பலனை பெறுகின்றீர்களோ அவ்வாறே ஒரு வீணான எண்ணத்தின் பலன் சோகம், மனவிரக்தி மற்றும் சந்தோஷத்தை இழத்தல் என்பன ஆகும். ஒன்றிற்கு பலனாக
அந்த அளவை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. என் ஆசைக்கு அடிமை இல்லை, உன் அன்புக்கு நான் அடிமை. நான் என்ற வார்த்தைக்கு அடிமை இல்லை, ஓம் என்ற வார்த்தைக்கு நான் அடிமை. மனிதனின்